திரு சுஜாதா அவர்கள் எழுதிய விதி ஒரு வித்தியாசமான துப்பறியும் மர்ம நாவல். அந்த நாவலோட பகுதி இப்போ இந்த வீடியோல ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். ஸோ விதி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியுதா? இல்ல அது சம்பந்தப்பட்ட உங்க எண்ணம் என்ன? விதியை பத்தி என்ன சொல்றாங்க? அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, a power that some people believe and controls all events so that you cannot change or control the way that things will happen. விதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பவர், ஒரு சக்தி. அது அத நிறைய பேர் விரும்புறாங்க, நம்புறாங்க. விரும்புறாங்கங்கிறத விட நம்புறாங்க. நிறைய விஷயங்களை அந்த கண்ட்ரோல் பண்ணுது. அதனால அதை மாத்தவே முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. விதிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த விதி நம்மளுடைய பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத தான் விதின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் அவாய்டட். ஸோ தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். எ ப்ரீ டிட்டர்மைன்ட் ஸ்டேட் ஆர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்ற முடியாத வாழ்க்கை தடத்தின் வழித்தடம் தான் விதின்னு சொல்றாங்க. மாற்றவே முடியாத ஒரு பாதை. ஸோ வாழ்க்கையில நாம் அந்த பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நியதி, ஒரு விதி இருந்தாதான் நாம் அந்த பாதையில போக முடியும். அல்லது அது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி விதியை பத்தி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சைக்காலஜிக்கலா அல்லது கண்டிப்பா அது உண்மையிலேயே இருக்கா, அது மாதிரியான விதியை நம்ம மாற்றவே முடியாதா, ஸோ விதிப்படிதான் எல்லாமே நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த விதி அப்படிங்கறத வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காரு. ஆனா சுஜாதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதி என்ன அப்படிங்கறத இந்த மர்ம நாவல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கேட்கலாமா? கணேஷ் வசந்த் துப்பறியும் மர்ம நாவல் பகுதி 1, அத்தியாயம் 1. பெங்களூர் சென்னை சாலையில் 144வது கிலோமீட்டரில் இரவு 12:30க்கு அந்த விபத்து நிகழ்ந்தது. 70 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் கேபினில் திருமால், முருகன், இயேசுநாதர், இன்ன பிற தெய்வங்களின் படத்துக்கு அருகில் அகர்பத்தியும் மல்லிகையும் மணக்க, உள்ளே வீடியோவில் தமிழ் கதாநாயகன் எப்படி எப்படி என்று கேட்டதற்கு பதில் சொல்ல இயலாதவாறு பெரும்பாலும் பிரயாணிகள் உறங்கிக் கொண்டிருக்க, டிரைவர் ஒரு வளைவில் வேகத்தை குறைக்காத போது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தது ஒற்றை கண் லாரியாக சற்றென்று பரிணமிக்க, அதை தவிர்க்க இடதுபுறம் அதிகமாக திரும்பிய போது மாட்டு வண்டியை தாமதமாக கவனித்து ஒரே சரேல் திருப்பம் செய்தும் லாரியின் பின்புறத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஸ்டீல் கம்பிகள் பஸ்ஸின் வலதுபுறத்தை இரும்பு விரல்களால் வருடி, வேகத்தால் இரக்கமில்லாத பௌதீக விதிகளால் பஸ் நிலைகுலைந்து மரத்தை நோக்கி விரைவினும் விரைவாக சென்று மரத்தில் பட்டு சரளையில் மனம் மாறி 2 டயர்கள் தூக்கி கொண்டு சாலையில் உலோகம் தீற்றியதில் மத்தாப்பு தெரித்து கவிழ்ந்து உருண்டு பஸ்ஸின் விளக்குகள் அணைந்து போவதற்கு முன் வீடியோ மீண்டும் எப்படி எப்படி என்றது. விபத்தில் 15 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. அத்தியாயம் 2. கணேஷ் கோர்ட்டுக்கு போகும் அவசரத்தில் இருந்தான். வசந்த் 9 மணிக்கு கேஸ் காகிதங்களுடன் வரவேண்டியவன். இப்போது மணி 10:20. இன்றைக்கு இந்த தருதலை பயலை கடிந்து கொண்டே ஆக வேண்டும். அநியாயம். சாக்கு சொல்லுவதில் உத்தமன். வசந்த் இன்றைக்கு எதையும் கவனிக்கப் போவதில்லை. திட்டு, டோஸ். கதவு பொத்தான் அழுத்தப்பட கணேஷ் முகத்தை கடுமையாக்கி கொண்டு கை கடிகாரத்தை காட்டிக்கொண்டே திறந்து, ஏண்டா எத்தனை மணிக்கு வர சொன்ன, இப்ப வர என்றான். பர்டன் மீ என்றாள் அந்த பெண். ஓ சாரி, வசந்த் என்னுடைய ஜூனியர்னு நினைச்சேன், வாங்க உள்ள வாங்க என்று வரவேற்றான் கணேஷ். நீங்க தானே மிஸ்டர் கணேஷ்? ஆமா. பொறுமை இல்லாத கணேஷ், இந்த பயல 9 மணிக்கு வர சொன்ன, மணி எத்தனை ஆகுது பாருங்க என்று சமாளித்தார். உட்காருங்க என்றான் நாற்காலியை சுத்தம் பண்ணிவிட்டு. அந்த பெண்ணுக்கு வயது 20 எத்தனை என்று வசந்த் சொல்லிவிடுவான். கணேஷ் அதில் அவ்வளவு சமர்த்தில்லை. அவள் முகம் வாடியிருந்ததை உடனே கவனிக்க முடிந்தது கணேஷால்.
சமீபத்தில் ஒரு தீவிரமான சோகம் அவளை ஆட்கொண்டிருக்க வேண்டும். தலைவாரப்படாமல் புடவை கசங்கி கண்கள் அழுததில் உப்பி இருந்ததைப் போல. யூ சீம் டு பி இன் ட்ரபுள். சமீபத்துல ஏதாவது துக்கமா என்று கேட்டான் கணேஷ். கேட்டது தப்பாக போயிற்று. அவள் படக்கென்று அழ ஆரம்பித்து விட்டாள். கைப்பையில் இருந்து சின்னதாக கைக்குட்டை எடுத்து மூக்கை பழமாக தேய்த்து தேம்பி தேம்பி அழுதாள். கணேஷுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. சாரி சாரி, என்னாச்சு? அத சொன்னீங்கன்னா. எங்க அண்ணன் இறந்து போயிட்டான். ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வேறு என்ன சொல்வது? யாரோ ஒரு பெண், யாரோ ஒரு அண்ணன். மனம் முழுவதும் இன்றைக்கு டெம்பரரி இன்ஜெக்ஷன் வியாபித்துக் கொண்டிருந்தது. இந்த பயல் வசந்தை காணாமல் கோர்ட்டுக்கு விஷமாக நேரம் ஏறிக்கொண்டிருக்கும் போது ஆபீஸ் அறையில் நுழைந்தவுடன் திடுதிப்பென்று அழும் பெண்ணிடம் வேறு என்ன சொல்ல முடியும்? அப்போது வசந்த் மார்போடு சட்ட புத்தகங்களை அணைத்துக் கொண்டு ஒதுங்க ஒதுங்கு என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான். அந்த பெண் சட்டென்று சுதாரித்துக் கொள்ளட்டும் என்று, வா வசந்த், ஏன் சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டான் கணேஷ். பாஸ், என்னாச்சு? வர்ற வழியில பஸ்ஸ நிறுத்திட்டாங்களா? தா பாரு, பொய்யெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லிக்கலாம். கேஸ் பாத்தியா? நான் இன்னும் ஒரு அட்சரம் பார்க்கலடா. பார்த்தேன், லட்டு மாதிரி இருக்கு ப்ரொவிஷன். ஆர்டர் 39, ரூல் 1. If any property in dispute in a suit is in danger of being wasted. ஹாய், ஆமா, இது யாரு? அப்போதுதான் வசந்த் அந்த பெண்ணை கவனித்தான். இது உங்க பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்டான் கணேஷ். பிரசன்னா என்றால் அந்த பெண். ஏன் அலறீங்க என்று கேட்டான் வசந்த். She lost her brother என்று பதில் கூறினான் கணேஷ். அடடா, அதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? போறவன் போயிட்டான். நெருநல் உள்ளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. வாங்க வாங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. கம் கம், நான் ஒரு ஜோக்கு சொல்லட்டுமா? டேய், வேண்டாண்டா. அவள் இப்போது சமாளித்து சாரி என்றாள். கணேஷ் கேஸ் காகிதங்களை வாங்கி கொண்டு 11க்கு கோர்ட்டு போகணும், அதுக்குள்ள படிச்சிடறேன், இவங்களை என்னன்னு விசாரிடா என்றான் கணேஷ். வசந்த் அவள் எதிரே உட்கார்ந்து கொண்டு, சச்சோ, கிரிக்கெட் பால் மாதிரி கண்ணமெல்லாம் செவந்து போய், என்னாச்சு? அண்ணா போனா போறான், இப்ப பாஸ் இல்லையா? அவர் அண்ணன்னு நினைச்சுக்கோங்க. என் பேரு வசந்த், உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா என்று இழுத்தான் வசந்த். கணேஷ் ஃபைலில் இருந்து நிமிர்ந்து பார்த்து, வசந்த், நாட் சோ சீன் என்றான். என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் வசந்த். 10 நாளைக்கு முன்னால பெங்களூர் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் தினம் தான் நடக்குது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் அந்த விபத்துல செத்து போயிட்டான். இன்சூரன்ஸ்காரங்க பணம் தர மாட்டேங்கிறாங்களா? இல்ல மிஸ்டர் வசந்த், நான் வந்தது மற்றொரு விஷயத்துக்காக. சொல்லுங்க மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு விதியில நம்பிக்கை உண்டா? விதி? ஆமா. ஃபேட், டெஸ்டினி, ஊழ். ஆமா, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். கணேஷ் ஐயோ என்று தலையில் அடித்துக் கொண்டான். வசந்த், 2 நாள திருக்குறளா வச்சுக்கிட்டு உசுர வாங்குறடா. பின்ன என்ன பாஸ், திடீர்னு விதியில நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா? நீங்களே சொல்லுங்க, எதுக்காக இப்ப திடீர்னு ஊழ்? எங்க அண்ணன் செத்தது விதியாலதான்னு அப்பா சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பஸ்ல விபத்துல செத்து போனா வழக்கமா விதின்னு தான் சொல்லுவாங்க, அதான் மரபு என்றான் வசந்த். அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னு எனக்கு புரியலீங்க. எனக்கும் புரியல. 10 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. முக்கியமா நாங்க, அதாவது கணேஷ் வசந்த்னு 2 வக்கீலுங்க எங்க வராங்க, அதையும் சொல்லிட்டீங்கன்னா உபகாரமா இருக்கும். இது வரைக்கும் கேஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு கண்ணுக்கு தென்படல. பொதுவா விதின்னு தான். எங்க அப்பா பேரு பாலச்சந்திரன், மெட்ராஸ் பேக்கர்ஸ் ப்ரொபரைட்டர். அந்த விபத்து நடந்த அன்னைக்கு ராத்திரி எங்க அண்ணன் துணிகளுக்கெல்லாம் சோப்பு போட்டான், சாப்பிட்டான். நானும் அவனும் உட்கார்ந்துகிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒடிசி நடனம். இவ்வளவு விவரம் வேண்டாங்க, மைல்டா வச்சுக்கிட்டா போதும் என்றான் வசந்த். இல்ல வசந்த், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெங்களூருக்கு 1/2 மணி நேரத்துல கிளம்பி போறவன் செய்யற காரியங்களா இது? டிவி பார்த்துக்கிட்டே அந்த டான்ஸ கேலி பண்ணிக்கிட்டே இருக்கோமா?
அப்ப போன் வருது. அதை எடுத்து கேட்டான். சரி வரேன்னு 2 வாரத்தை தான் சொன்னான். அப்புறம் என்கிட்ட வந்தான். பிரசன்னா ஆரம்பிச்சான். பெங்களூர் வரைக்கும் அர்ஜென்டா காரியம் இருக்கு, ஒரு நட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஆக்சிடென்ட். ஐ கேட்ச் த பாயிண்ட். இது விதி என்று கூறினான் வசந்த். அந்த பெண் வசந்த் முடிப்பதற்கு காத்திருந்து விட்டு நிதானமாக, மிஸ்டர் வசந்த், அவன் அப்படி ஒண்ணுமே சொல்லல. வெளியில போயிட்டு 15 நிமிஷத்துல வர, பால் சூடு பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு போனான். செருப்ப மாட்டிக்கிட்டான், கிளம்புனான், அவ்வளவுதான். வசந்த் சற்று யோசித்தான். ஓ அப்படியா? பெங்களூர்ல யாரு இருக்காங்க? இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெங்களூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உறவுக்காரங்களோ யாருமே இல்ல. சொல்லுங்க மேல என்றான் வசந்த் டெலிபோன் டைரக்டரியை புரட்டி கொண்டே. பொட்டி துணி ஏதாவது எடுத்துக்கிட்டானோ? அதுவும் இல்ல. போன் வந்தது, செருப்ப மாட்டிக்கிட்டான், இதோ வரேன்னு சொல்லிட்டீங்க. பால் சூட பண்ணி எக்ஸ்ட்ரா. ராத்திரி முழுக்க எங்க போனான்னு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா தூங்கவே இல்ல. காலையில டெலிபோன் வருது. அந்த பஸ் கம்பெனி என்னவோ டிராவல், அவங்க கிட்ட இருந்து தாமோதரன்னு ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்தாராவதுன்னு திகைச்சு போய், புரியுது எனக்கு என்றான் இடையே வசந்த். அலறி அடிச்சுக்கிட்டு அங்க காரை எடுத்துக்கிட்டு போறோம். வசந்த் வாழ்நாள்ல மறக்க முடியாத காட்சி. சின்ன லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி என்னவோ ஆஸ்பத்திரி. அதுல வராந்தாவுல 15 பாடி. அதுல அண்ணாவும் ஒண்ணு. அதே சட்டை, அதே பேண்ட். மண்டையில புறப்பட்டு ஒரே ஒரு ரத்த கோடு. முகத்துல ஓ நோ. எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க வசந்த்? சொச்சோ, வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க அதானே? கிளவர். நாங்க 2 பேரும் வக்கீல். பஸ் கம்பெனி மேல கேஸ் போடணும்னா போடலாம். உங்க அண்ணா சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரா என்று வசந்தே மேலும் கேட்டான். எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல சொத்தெல்லாம் இருக்குது, கேஸ் எதுவும் போட வேண்டாம். பின்ன என்றான் மலைப்புடன் வசந்த். அவன் எதுக்காக பெங்களூர் போனா? அவனை கூப்பிட்டது யாரு? அந்த போன் கால் என்ன கண்டுபிடிக்கணுமா? ஏன் பெங்களூர்ல என்ன? அங்க யாரையும் தெரியாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாத நகரத்துக்கு திடீர்னு பஸ் பிடிச்சு போக காரணம் என்ன? விதி அவனை கூப்பிட்டுதா? எந்த விதி? என்ன விதி? இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் வசந்த். இதுக்கு என்ன செலவானாலும் சரி என்றாள் அந்த பெண். இத தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு எதுவும் லாபம் இல்ல, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவன் போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் பயந்துகிட்டே இருக்கேன், பயந்து சாகுறேன். வீட்டில இருந்து வெளியே கிளம்புறதுக்கு லேட்டாச்சுன்னா எனக்கு ஏதோ விபத்து நிகழ போகுது, அதனாலதான் விதி இப்படி லேட் பண்ணுது. சாலையில இடது பக்கமா நடந்தா என் விதி அந்த பஸ் டயர் பஞ்சர் ஆகி என் மேல வந்து மோத போகுது அப்படின்னு நினைச்சுக்குவேன். வலது பக்கம் போகலாம், ஆனா வலது பக்கத்துல எலக்ட்ரிக் ஒயர் விழுந்தா இயல்பா நடக்கிற எதுலயும் நம்பிக்கை போய் எல்லாத்துலயுமே எனக்கு பயம் வந்துருச்சு. சுவிட்ச போடுறப்ப மாடிப்படி இறங்குறப்ப விதி மரணம் நம்மள சுத்தி எங்க பார்த்தாலும் இருக்குது. சந்தர்ப்பங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இப்ப கூட உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இந்த ஆளு, ஓ மை காட், நான் ரொம்ப சாதுங்க, ஒரு பூச்சியை உபத்திரவம் பண்ண மாட்டேன். இல்லைங்க, என்னுடைய மென்டல் டிஸ்டர்பன்ஸ, அந்த அவஸ்தையை உங்களுக்கு சொல்லதான் அப்படி அவஸ்தைப்படுறீங்க தெரியுது. அதாவது நாங்க வந்து உங்க அண்ணன் எதுக்காக பெங்களூர் போக தீர்மானிச்சாருன்னு கண்டுபிடிக்கணும், அதானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய விதி அவனை செலுத்தியதா? இப்ப ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்ன பொறுத்த வரையில விதிய அப்பப்ப சந்திச்சு ஹலோன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பழக்கம் இல்ல அதுகிட்ட. அது பாட்டுக்கு அந்த பக்கம், நான் இந்த பக்கம் சைடு வாங்கிடுவேன். உங்க கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எதுக்கும் கணேஷ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். 74337 தானே? அவள் சற்று ஆச்சரியப்பட்டு, எப்படிங்க தெரியும் என்றாள். உங்க விதி ஊழ் உங்க நம்பர் 74337 இறைவனே படைச்சிருக்கானே. விளையாடுதீங்க. இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க. நீ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டைரக்டரியில உங்க அப்பா பேரை பார்த்தேன். எதுக்கும் உங்க அண்ணன் பேரு மற்ற விவரங்கள் எல்லாம் குறிச்சு கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள தகவல் சொல்றேன். ஆனா என்ன? ஆனா என்ன தகவல் கிடைச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. சில சமயம் உண்மைகளை தேடுறது அவ்வளவு நல்லது இல்ல. உறங்கினா
பல பேருக்கு சந்தோஷம். அதுக்கு பதிலா ஒரு ஜெர்மன் படம் பார்க்கலாம். பிலிம் சொசைட்டில பாஸ் இருக்கு, பாக்குறீங்களா? தேங்க்ஸ், ஐ எம் நாட் இன் எ மூட். இதுக்கு எத்தனை செலவானாலும் சரி வசந்த். எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, ஒளிச்சு கட்டிடுறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ஒரு காகிதத்தில் விவரங்களை குறிக்கும் போது வசந்த் அவளை கவனித்தான். தலைமயிரை சரி பண்ணி கொண்டு மடிமேல் நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அழகான கையெழுத்தில் எழுதி கொடுத்தவளை, கையெழுத்த பார்த்தா அதிக செலவாளின்னு தெரியுது என்றான் வசந்த். அப்படியா? ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு நிமிர்ந்து அவனின் காகிதத்தை கொடுத்து, எப்ப போன் பண்ணட்டும் என்று கேட்டாள் அந்த பெண். இல்ல, நானே போன் பண்றேன் என்றான் வசந்த். சாரி, கீழே விழுந்திருச்சு பேனா என்றான். அவள் பேனாவை எடுத்து கொடுத்து விட்டு குட் பை என்று கூறிவிட்டு சென்றாள். எதுக்குப்பா சிரிக்கிறீங்க என்று கணேஷை பார்த்து கேட்டான் வசந்த். நீயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேடா, கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொன்ன, பேனாவை கீழே போட்ட. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா ஒண்ணுமே பேரல பாஸ். ரொம்ப துக்கம் போல் இருக்கு. துக்கம் வெக்க அறியாதுன்னு சொல்லுவாங்க என்று இழுத்தான். ஏண்டா இப்படி அலையற? அந்த பொண்ணு துக்கம் எல்லாம் மறைஞ்ச பிற்பாடு கொஞ்சம் அழகாகவே இருக்கும்னு தோணுது பாஸ். சரி பாஸ், கேச கேட்டீங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். என்னவா? விதி உண்டா இல்லையா, அதான் அவளோட கொஸ்டின். இந்த பெண்ணோட அண்ணன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா, பொடி நடையா ஒரு தம் அடிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போறான். அப்புறம் ஆளை காணோம். மறுநாள் பார்த்தா பேப்பர்ல பேரு, பெங்களூர் பஸ்ல ஆக்சிடென்ட்ல ஐயா லிஸ்ட்ல இருக்காரு. ஏன் அப்படின்னு கேக்குது இந்த பொண்ணு. பெங்களூர்ல யார் இருக்காங்களா? யாரும் கிடையாதாம் பாஸ். துணிமணி, பொட்டி, படுக்க எதுவும் கிடையாது. ஒரு போன் கால், புறப்படு. அப்புறம் காலை பஸ் கம்பெனில இருந்து போன் கால். எப்படி இருக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன் போனா? விதியா? பாஸ், உங்களுக்கு விதியின் பேர்ல நம்பிக்கை உண்டா? உண்டுடா. இஸ் இட் என்று அதிசயத்தான் வசந்த். நான் சொல்றது விஞ்ஞானத்தோட விதி. மொத்தம் 4 விதிகள் தான் பிரபஞ்சத்திலேயே உண்டு. கிராவிடேஷன், ரேடியேஷன், வீக் அண்ட் ஸ்ட்ராங், நியூக்ளியர் போர்சஸ். அவ்வளவுதான். சரிதான். கேள்வி பதில்லாம் நிறைய படிக்கிறீங்க போல. இல்லடா, காரி ஜுவாப். அது என்ன காவோ? நான் படிக்கிறது என்னவோ 2 வர்ஜின்ஸ். இப்ப நாம 2 பேருமே 2 வர்ஜின்ஸ் தான் இல்லையா? டேய், நீயா வர்ஜின்? ஏண்டா டேய், நீ பார்க்காத கேஸாடா? இப்ப நீ பெங்களூர்ல பஸ்ல திடீப்புன்னு புறப்பட்டு போனேன்னா நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன் போறேன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு ஊரு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அவ பேர் என்ன? ஈரான்கார கேஸ்ல வந்தாளே, அதை விடுங்க பாஸ். கல்யாணம் ஆகி கர்ப்பம் ஆகி பிரசவம் கூட ஆயிடுச்சு. இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கலாங்கிறீங்களா இல்ல வேணாமா? ஒரு 3 மணி நேரம் முக்குனா விஷயம் வெளியே வந்துடும். இப்ப வேண்டாண்டா. இப்ப இன்ஜங்ஷன். நம்ம கேஸ் அங்க இருக்கு. நம்ம பார்ட்டி கேஸ் சக்சஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. போட்டுட வேண்டியதுதான். 3 நாளைக்கு பேசப்படாது இந்த கேஸ பத்தி. புரியுதா? அத்தியாயம் 3. மிஸ்டர் கணேஷ், எதுக்காக இன்ஜங்ஷன்? யுவர் ஆனர், கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற போது ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு என் கட்சிக்காரர் பயப்படுறதால. பட் தட்ஸ் an offense. அதுக்கு ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், நாங்க கேட்கறது ஸ்டேட்ஸ்கோ. இதுக்கு உங்களுக்கு ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் இருக்குங்கிறது முழுசு உணர்ந்துதான் நான் கேட்கிறேன். அஃபிடவிட் வச்சு நிரூபிக்கிறோம். டிஃபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறதுனால. யூ வாண்ட் a temporary injunction? எஸ் யுவர் ஆனர். 4 கண்டிஷனும் ஒத்து வருது. பட் தட்ஸ் a fate accompli. எப்படி சொல்றீங்க யுவர் ஆனர்? கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க போறதுன்னு எப்படி நீங்க அஷ்யூம் பண்ணிக்கலாம் என்று அவனையே திருப்பி கேட்டார் ஜட்ஜ். ரீசனபிள் ப்ராபபிலிட்டி யுவர் ஆனர் என்றான் கணேஷ். பிரதிவாதி வக்கீல் அவனை பார்த்து முறைப்பதை கவனிக்காமல். கோர்ட் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கிராண்டட் என்றதும் கணேஷ் சற்று உற்சாகத்துடன் வெளியே வந்தான். கணேசா, கொட்டைய குழப்பிட்ட, உன் காட்டுல மழடா என்றார் ஈச்சு. பாஸ், கை கொடுங்க. கிடைக்காதுன்னு நினைச்சேன். இதுல பாத்தீங்களா, மறைமுகமா கேஸ் நமக்கு ஜெயிக்க போறதுன்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டாப்புல இருக்கு இல்ல? அத நான் அதிகமா விரட்டலடா. விரட்ட கூடாது. ஈஸ்வர மாமா தான் கொஞ்சம் கலங்கி போயிட்டாருல. ஜெயிச்சாச்சு, விடுங்க பாஸ். சொல்ல முடியாதுரா, அப்பீல் இருக்கலாம். இப்போதைக்கு வெற்றி, அவ்வளவுதான்.
வாங்க விழுப்பொண்ணுங்களை நக்கிக்கிட்டு காப்பி சாப்பிடலாம். மத்தியானம் காதர்பாய் கேஸ். வேணுகோபால் அப்பியர் ஆறாரு நமக்கு எதிரா. சில வேளையில பெரிய பெரிய வக்கீல் எதிரியா இருக்கிறது நமக்கு சாதகம்தான் பாஸ். இருவரும் கோர்ட்டு கட்டடத்தை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் யாரோ முரசடிக்க பழகி கொள்வதை போல இடி இடித்தது. பாரா, ஏப்ரல்ல மழையா? கணேஷ் காஃபியை உறிஞ்சிக் கொண்டே சிந்தித்தான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? டிஃபெண்டன்ட்னு ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் துண்டு நிலத்தை விக்கிறத இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே கோர்ட்டுல குப்பை கொட்ட போறோமோன்னு மலப்பா இருக்கு கணேஷ். அவன் ஸ்பேஸ்ல போயின்னு இருக்கான். ஏதோ நம்ம விதி அப்படி. என்னடா மறுபடி விதி? ரஷ்யக்காரனானா எதையும் பத்தி கவலைப்படாம ராகேஷ் சர்மாவை கூட்டு 6:38க்கு ராக்கெட் கிளம்புது. 10 செகண்ட்ல கைதட்டி கை குலுக்கியாச்சு. ஸ்பேஸ்ல போயாச்சு. அவங்களுக்கெல்லாம் விதி உண்டா பாஸ்? ஏதாவது ஒரு விதிடா பாஸ். ராகேஷ் சர்மா ஸ்பேஸ்ல போனானா நம்ம ஈஸ்வர மாமா என்ன கேட்டது தெரியுமா? ஏண்டா அவன் கொல்லப்புறம் போகணும்னா என்னடா பண்ணுவான்னு. எப்படி இருக்கு பாஸ்? அவருக்கு ஒரு வேலை கான்ஸ்டிபேஷனா இருக்கும். ஐயோ பிரம்ம சௌச்சம். நான் சொன்னேன் சுவாமி, அத கூட ரஷ்யாக்காரன் மைக்ரோவேவ்ல அனுப்பிச்சு கஜாஸ்கிஸ்தான்ல டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொன்னேன். மாமா நம்பிட்டாரு. அவர்கள் அங்கிருந்து கிளம்புகையில் மழை துளிகள் ஒத்துழைத்து காரில் நுழைவதற்குள் உல்லாசமாக நனைந்து விட்டார்கள். காலையில பார்த்தமே அந்த கேசு என்றான் வசந்த். அந்த பஸ் விபத்து பாஸ். ஏன், என்ன இப்ப அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கட்டுமா? என்ன திடீர்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட்? நான் அந்த பொண்ண சரியா கூட பார்க்கல. ஆமா, என்னது திடீர்னு நீ திருக்குறள்ல புகுந்துட்ட? அது நம்ம சீதாராம் இல்ல, அவனுக்கு ஒரு கசின் இருக்கா. குரல்ல அது விளையாடுது. அதுக்காக அங்கங்க 1-2 குரல். அதான் பாஸ் என்று கூறிவிட்டு சிரித்தான் வசந்த். காமத்துப்பால் வந்துட்டியா? இல்ல, இன்னும் வரைவின் மகளிரை விட்டே வரலனா. உருப்பட மாட்டேடா. அந்த பெண் கொடுத்த குறிப்புகளை பார்த்தான். ஜமுனா டூரிஸ்ட். பாஸ், இப்ப என்னவெல்லாம் பேரு பாருங்க. என்ன? அந்த அண்ணன் போன பஸ் கம்பெனி பேரு பாஸ். பாஸ், இதெல்லாம் மூர் மார்க்கெட் தாண்டின அப்புறம் இருக்கும். மத்தியானத்துக்குள்ள விசாரிக்கலாமே. பாரு, இந்த விசாரிப்பு அவ்வளவு முக்கியம் இல்லப்பா. ஆமாமா, முக்கியம் இல்லதான். சின்னதா ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு கூட பாக்கலாம்டா. இப்ப கொஞ்சம் டைம் இருக்கேன்னு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஒளி, எங்க போகணும்? சொன்னனே, மூர் மார்க்கெட். கணேஷ் சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டை தாண்டி போலீஸ்காரனை தாண்டி சந்து சந்தாக இளைப்பாரி கொண்டிருந்த வீடியோ கோச் பிரதேசத்தில் நிறுத்தினான். போய் கேளுடா. வசந்த் இறங்கி ஜனதா டூரிஸ்டில் ஜமுனாவை விசாரித்தான். அங்கிருந்து 10 அடி தானாம். 10க்கு 8 அறையில் டயல் பூட்டப்பட்ட டெலிபோன். கேலண்டரில் ரேகா. அதன் அருகில் மேஜை. மேஜை அருகில் கொட்டை கொட்டை எழுத்தில் போர்டு. நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, சேலம், பெங்களூர் எல்லாம் தினசரி உல்லாச பயணமாம். சாமி படம், வீடியோ சகிதமாய் பஸ் படம், 1-2 டயர்கள், தட்டு வேஷ்டியில் புக்கிங் கிளார்க், திரைச்சுவை, வண்ணத்திரை, சினிமிக்ஸ், ஜெமினி சினிமா, பொம்மை. என்னங்க, திருநெல்வேலியா மதுரையா என்று அங்கே இருந்தவர் கேட்டார். இல்லைங்க, மெட்ராஸ் தாங்க. லோக்கல் ட்ரிப்பா? அது இங்கிருந்து இன்னும் 6 கடை தள்ளி போனீங்கன்னா ஜமால்னு. இருங்க, உங்க பேர் என்ன? சீனிவாச வரதன். சொல்லுங்க, நீங்க என்ன வேணும்? 10 நாளைக்கு முன்னாடி உங்க பஸ் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெங்களூர் பாதையில. உடனே சீனிவாச வரதன் உஷாராகி, நீங்க போலீஸா என்று கேட்டான். இல்ல, பயப்படாதீங்க. அந்த பஸ்ல பிரயாணம் பண்ண ஒரு ஆசாமிய பத்தி கேட்க வந்தேன். அதெல்லாம் அப்பவே லிஸ்ட் போட்டு மாலை முரசுல கூட வந்திருந்ததே அட்ரஸோட. டெலிபோன் அடிக்க அதை அவன் எடுத்து கேட்டுவிட்டு, 3 நாள் புக் ஆயிருச்சு. டயர் மேல இல்லாம தானே? 9-10 கொடுக்கறனே. பேரை சொல்லுங்க. வசந்த் அப்போது சுற்றிலும் பார்த்தான். அவன் எழுதுவதை பார்த்தான். அவன் டெலிபோனை வைத்துவிட்டு, இப்ப புக்கிங் டைம், அப்புறம் வாங்க. ஏதாவது வேணும்னா முதலாளி கிட்ட கேட்டுக்கங்க. அவர் தான் ஆக்சிடென்ட் விவரம் முழுக்க பாத்துக்கிட்டார் என்றான் அவன். இந்தாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், எங்க கம்பெனி இது. வசந்த் கொடுத்த பால் பாயிண்டை பார்த்ததும் கொஞ்சம் வரதன் தயங்கினான். பச்சை, சிகப்பு, கருப்பு 3 எழுதும். ரீஃபில் கூட இருக்குது. உங்களுக்கு ட்ரிப் சீட் எழுத சௌகரியமா இருக்கும். என்ன கம்பெனி சொன்னீங்க உங்களுது? வசந்த் சினிமா பத்திரிகைகளை ஒரு முறை பார்த்து, சுஜாதா தான்,
நம்ம பாலாஜி சார் கிட்டதான் பிலிம் கம்பெனி. அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. டே பையா, அந்த ஸ்டோல் எடுத்து போடு. சார் என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டார். பாதாம் மில்க். அதையும் நான் பே பண்றதா இருந்தா? டேய் போய் 2 பாதாம் மில்க கொண்டு வா. அப்படியே ஒரு பாக்கெட் வில்ஸ் என்று வசந்த் 10 ரூபாய் நோட்டை உருவி கொடுக்க, சொல்லுங்க என்ன கேட்டீங்க? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பல. அன்னைக்கு விபத்து நடந்த பஸ் புறப்பட்ட போது நீங்க தான் டியூட்டில இருந்தீங்களா? நானே தான். என்னை விட்டா வேற யாரு? ராப்பகலா நான் தான். அதுல போன ஒரு ஆளு பேரு தாமோதரன், எனக்கு தெரிஞ்சவர். அவர் எதுக்காக பெங்களூருக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால ஏதாவது தகவல் சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். என்ன வேணும் சொல்லுங்க. கடைசி சமயத்துல யாராவது அர்ஜென்ட்டா டிக்கெட் வாங்கிட்டு ஏறினாங்களா? தினமும் எல்லா ரூட்லயும் உண்டுங்க. அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். வேளாங்கண்ணி கிருத்திகைன்னு வர்றப்ப ஸ்டாண்டிங் கூட உண்டு. சரி, பெங்களூர் ரூட் எப்படி? பெங்களூர் போட்டி ஆயிடுச்சுங்க. மொத்தம் ராத்திரி ஆல் இந்தியா பர்மிட்ல 24 பஸ் ஓடுது. பாலாஜி, சீனோ, ஜெனரல் டிராவல்ஸ், கேடி, என்டின்னு போட்டி ஜாஸ்தியா போச்சுங்க. நீங்க எவ்வளவு பஸ் விடுறீங்க? எங்களுது ஒண்ணுதான் போகுது. சித்தூர் வழியா போறதில்ல. 3 ஸ்டேட் ஆயிடுது பாருங்க. நாங்க சவுத்துல தான் நிறைய. அந்த ஆளு கடைசியில வந்து டிக்கெட் அவசரப்படுத்தி வாங்கினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சொல்ல முடியாதுங்க. அதான் சொன்னனே. ஆனா கடைசியில வந்து டிக்கெட் வாங்கி ஏறினா லிஸ்ட்ல பேரு கடைசியில இருக்கும்ல? லிஸ்ட்ல இருக்கா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லிஸ்ட் முதலாளி கிட்ட இருக்குது. அதுதான் பாவம் ராவோடு ராவா கார் எடுத்துக்கிட்டு போய், அது என்னாச்சுங்க? பஸ் லாரி பின்பக்கத்துல இடிச்சிருச்சு. அத அவாய்ட் பண்றதுக்கு திரும்பி இருக்கான். பாருங்க, பேலன்ஸ் விட்டுட்டான். கதிர்வேல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். இதுல சோகம் பாருங்க, பஸ் வந்து பாதையை விட்டு 20, 10, 30 அடி விலகி வயல்ல விழுந்திருக்கு. எல்லாரும் வயல்ல கிடக்குறாங்க. 6 லாரி போயிருக்குது. ஒருத்தன் கூட கவனிக்கல. நடு ராத்திரியா? அதான் நிறுத்துறதுக்கு ஆள் இல்ல. எல்லோருக்கும் அடி. அப்புறம் சுமாரா காயம்பட்ட ஒருத்தர் பக்கத்து கிராமத்துக்கு போய் அவுட் போஸ்ட்ல சொல்லி, அவங்க எங்களுக்கு போன் பண்றப்ப மணி 1 இருக்கும். முதலாளி போய் சேர்றதுக்கு மணி 4, 4:30 ஆயிடுச்சு. அப்புறம்தான். ஆமா, கதிர்வேல் டிரைவர் என்ன ஆனாரு? அங்கேயே க்ளோஸ். வசந்த் யோசித்தான். அப்ப கடைசி நிமிஷத்துல யாரும் சேட்டு கேட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறீங்க இல்லையா? ஆமா, என்னவோ காரணம் சொல்லுவாங்க. கல்யாணம்னு சொல்லுவாங்க, இன்டர்வியூவும் வாங்க. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் சார். தாமோதரங்கிற பேரை ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது. முதலாளியை கேட்டா தெரியும். நீங்க போயிருந்தீங்களா விபத்து நடந்த இடத்துக்கு? இல்லீங்க, நான் எங்க ஆபீஸ விட்டுட்டு போறது. காலையில பஸ்ஸுங்க ஜக ஜகன்னு வரும், ரிசீவ் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் மத்தது நடக்கணும் பாருங்க. முதலாளிக்கு தான் பாவம், ரொம்ப நஷ்டம். 3,500 ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருந்தார். வண்டி அப்படி பஞ்ச கல்யாணி மாதிரி இருந்தது. இன்சூர் பண்ணலையா? அண்டர் இன்சூருங்க. யாருகிட்டயும் சொல்லிடாதீங்க. தேங்க்ஸ் வரதன். உங்க முதலாளி அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. இந்தாங்க கார்டு. எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும் நீங்க. என்ன, படம் ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. எப்ப வர்றீங்க சொல்லுங்க வரதன். இதுக்குன்னு லீவு போட்டுட்டே வரேன். எப்ப வரணும் நீங்க சொல்லுங்க. பாலாஜி சார் வீடு தெரியும்ல? தெரியும். எக்மோர்ல பிரபலமானவர்களின் விலாசங்கள்ல நான் பார்த்தனே. ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. வசந்த்னு சொல்லுங்க போதும். கேஜி ஆஸ்பத்திரியில ஷூட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரதன் சோழி சோழியாக வசந்தை பார்த்து பரவசமாக சிரித்தான். காரில் கணேஷ் கேட்டான், ஏண்டா இத்தனை நேரம்? ஆசாமி முதல்ல கொஞ்சம் முரண்டு பண்ணாங்க. பாலாஜி வாழ்க. கேட்க வேண்டியது எல்லாம் கேட்ட. வசந்த், பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சா அன்னைக்கு? வசந்த் திடுக்கிட்டான். பாஸ், யூ ஆர் எ கில் ஜாய். நான் கேட்காத ஒரே கேள்விதான் அது. போய் கேட்டுட்டு வாடா. வசந்த் மறுபடி வரதனை நோக்கி சென்று, வரதன், எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் தெரியணும். சொல்லுங்க. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பிச்சு? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு கம்பெனி டே ட்ரிப் உண்டுங்க. 9:30 இல்லையா? தேங்க்ஸ். ஞாயிற்றுக்கிழமை வர மறந்துடாதீங்க. வசந்த் திரும்பி கணேஷிடம் வந்து, பாஸ் 9:30 என்று கூறினான். சரிடா என்றான் கணேஷ். இத தெரிஞ்சுண்டு என்ன பண்ண போறீங்க பாஸ் என்று கேட்டான் வசந்த். சும்மாதாண்டா.
என்று கூறிவிட்டு சிரித்தான் கணேஷ். அத்தியாயம் 4. மத்தியானம் கேஸ் தள்ளுபடியாகி விட்டதில் கணேஷ் பிரிட்டிஷ் லைப்ரரி போகலாம் என்று கூறினான். வசந்த் ஜேம்ஸ் பாண்ட் படம் போகலாம் என்றான். 2 பேரும் ஒத்து போகாததால் அந்த விசாரிப்பை தொடர்ந்து அந்த பஸ் முதலாளியை பார்த்துவிட்டு வந்தால் அன்றைக்கே அந்த பெண் கேட்ட விவரங்களை முழுவதும் அறிந்து கொண்டு விடலாம் என்று தீர்மானித்தனர் இருவரும். தமிழ் பெயராக தோன்றவில்லை. கேஜி சிங் என்று இருந்தது அந்த விசிட்டிங் கார்டில். என்ன சிங்கு பாஸ் இது, தாடியா அதாடியா? நேரா பார்த்தா தாண்டா தெரியும். சிங்குன்னு கர்நாடகாவில் கூட இருக்காங்க. ஹார்டோஸ் ரோடில் ஒளிந்து கொண்டிருந்தது அந்த வீடு. கேட்டுக்கு அருகிலேயே அலங்காரமாக கேஜி சிங், ஜமுனா சிங் என்று போர்டில் எழுதியிருந்தது. ஜமுனா சிங், எங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரை என்று யோசித்தான் வசந்த். ஆரம்பிக்காத வசந்த். வீட்டுக்குள் நுழைவதற்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. அனுமதி கிடைத்து உள்ளே போன போது கேஜி சிங்குக்கு கார்கள் சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கோ என்று எண்ணும் அளவுக்கு 3-4 கார்கள் இங்கே அங்கே என்று நின்று கொண்டிருந்தன. இருந்தும் வெட்டப்பட்ட புல்வெளியின் இடையில் செயற்கை பாதையில் நடந்து ஒரு பாமரேரியனின் சின்ன குரல் ஒவ்வை கடந்து உள்ளே சென்ற போது ஹாலில் உட்காரச் சொன்னான் சேவகன். ஒரு சிறுவன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலை திருகிக் கொண்டிருக்க எதிரே வீடியோ அவன் விரலுக்கேற்ப வடிவம் மாறிக்கொண்டிருந்தது. கலர் டிவி, கார்பெட், அலமாரியில் விலை உயர்ந்த குப்பைகள், புக் ஆஃப் நாலேஜ் 9 பாகம், ஒரு பரதநாட்டிய பெண்ணின் போட்டோக்கள். இப்ப தெரிஞ்சு போச்சு பாஸ், ஜமுனா சிங் பரதநாட்டியம். ஆளுநர் அவளுக்கு கேடயம் வழங்க மூக்கில் வைரம் ஜொலிக்க சிரித்துக் கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் சிங் வந்து சேர்ந்து கொண்டு அவர்கள் அருகில் உட்கார்ந்து, பச்சு அந்தர் ஜாவோ என்றார். பையன் எழுந்து சென்றான். அவருக்கு 50க்கு அருகில் இருக்கும். தலை நிறைய முடி, 90% வெளுத்திருந்தது. சஃபாரி ஷூட் வாசனையாய் இருந்தது. கண்களுக்கு அருகில் லேசாக சுருக்கம். கணேசை கைகுலுக்கி வேலைக்காரனை சிமிச்சையுடன் பார்க்க அவன் உள்ளே சென்றான். கார்டை மறுபடி பார்த்து கொண்டே, லாயர்ஸா, என்ன விஷயம்? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தியா என்று சிங் கேட்டான். ஆமாங்க, என் பேர் வசந்த், அவரு கணேஷ். கேஸ் ஏதாவது போட போறீங்களா சொல்லுங்க. ஏற்கனவே ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 4.5 லட்சம் போயிடுச்சு. தமிழ் நல்லாவே பேசுறீங்க என்றான் வசந்த். தமிழ் தாங்க, நாங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. முன்னோர்கள் ராஜஸ்தான். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஹிந்தி பேசுவோம். ஜமுனா சிங்குங்கிறது என்னுடைய மனைவி. நான் டான்ஸ் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த். அவளுக்கு ஹாபி அது என்றான் சிங். இல்லைங்க, நல்ல பேரு. நேஷனல் ப்ரோக்ராம் கூட கொடுத்ததா? இல்ல, அது வரைக்கும் போகல. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நாங்க கேஸ் எதுவும் போட வரலைங்க என்றான் கணேஷ். அப்பாடா, ஒரு பெரிய நிம்மதி. என்ன அலைச்சல் தெரியுமா? அந்த விபத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க. 7-8 லெவல் பிரைப் பண்ண வேண்டி இருந்தது. நாங்க விசாரிக்க வந்தது தாமோதர்ங்கிற ஒருத்தரை பத்தி என்றான் கணேஷ். தாமோதர்? வெயிட் அ மினிட், பேரு கேட்ட மாதிரி இருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டாருல்ல? ஆமாங்க, அவர்தான். அவரை பத்தி என்ன இப்ப? இன்சூரன்ஸ்ல ஏதாவது தகராறா? இல்லைங்க, அந்த ஆளோட சிஸ்டர் எங்க கிட்ட வந்தாங்க. அவரு திடீர்னு பெங்களூர் புறப்பட்டு போயிட்டாராம். எதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம. யார் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சு என்று சிங் கேட்க அப்போது டெலிபோன் அடித்தது. சிங் அதை எடுத்து கேட்டு ஹலோ என்று கூறினான். கொடுத்துட்டாங்களா? பாடி பில்டிங்க்கு சொல்லிட்டீங்களா? அங்கேயே பண்ணிடலாம். கொட்டேஷன் இருக்கு, மேல எத்த சொல்லாதீங்க. சரி சரி. கேஜி சிங் போனில் பேசுகையில் கணேஷ் அறையை நிதானமாக பார்த்தான். ஜமுனா சிங், அந்த கோப்பைகள் எல்லாம் அவளுடையதா? டென்னிஸ் மட்டை? போனை வைத்துவிட்டு, வண்டி ஒண்ணு புக் பண்ணி இருந்தது, இப்ப கிடைச்சிருச்சு. பாடி பில்டிங் கொடுத்து மறுபடி பஸ்ஸை ரூட்ல விடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 நஷ்டம். ரொம்ப ரிஸ்க் பிசினஸ்ங்க இது. அதுவும் இந்த ஆர்டிஓக்கள் பண்ற அட்டகாசம் இருக்கே என்று கூறி அழுத்து கொண்டான் சிங். வாஸ்தவம்தான் என்றான் வசந்த். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? தாமோதர் இல்ல, அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருந்த சோகமான கடமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. பாவங்க, அவரோட தங்கச்சியும் அப்பாவும் வந்தாங்கன்னு ஞாபகம்.
ரொம்ப கதர்னாங்க. நீங்க தான் ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்கன்னு யாரு சொன்னா உங்களுக்கு? உங்க ஆபீஸ்ல சீனிவாச வரதன்னு. ஓ, அங்க போயிருந்தீங்களா? வேலைக்காரன் 3 டம்ளர்களில் பைனாப்பிள் ஜூஸ் ஐஸ் கட்டியில் மிதக்க கொண்டு வந்து வைத்தான். அவரு பெங்களூருக்கு எதுக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க. விபத்துல இறந்து போனது தெரியும். லிஸ்ட்ல பேர் இருந்தது. அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? இருந்தது, போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. இப்ப காப்பி இருக்குமா என்று கேட்டான் வசந்த். இல்லைங்க. ஏன்? அந்த ஆளு பேரு கடைசியில இருந்ததா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அவரு அவசரமா கிளம்புனாரா இல்ல முன்னாடியே புக் பண்ணிட்டு கிளம்புனாரான்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம், அவ்வளவுதான். அவ்வளவு விவரம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. லிஸ்ட்ல பார்த்தாதான் தெரியும். எந்த போலீஸ் விசாரிச்சது? வேலூர் எஸ்பி ஒருத்தர் வந்தாரு. சரிதான், வேலூர் போக முடியாது. அந்த ஆளு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்கு தகவல் சொல்ல? ஞாபகம் இல்லைங்க. போலீஸ் அதுல ரொம்ப ஒத்துழைச்சாங்க. உங்களுக்கு ஃபுல் விவரமும் வேணும்னா வேலூர் போனீங்கன்னா முத்துவேலன்னு ஒரு எஸ்பி, அவர் தான் கேஸ் பதிவு டிராபிக் பிரிவுன்னு நினைக்கிறேன். இல்ல ரெகுலர் எஸ்பியோ என்னவோ. பெட்டி பைய தேடினதுல அட்ரஸ் பெரும்பாலும் செத்தவங்க எல்லோருக்குமே கிடைச்சிருச்சு. அவனோட பெட்டி? இந்த ஆளு பொட்டி படுக்க எதுவும் எடுத்துக்கிட்டு போகலைங்க. கட்டின வேஷ்டியோட கிளம்பி இருக்காரு. அப்படியா? என்ன அவசரமோ தெரியலையே. இல்லைங்க, விதி தாங்க. எனக்கு விதியில நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த வண்டியில போறதாக இருந்தேன். நம்புவீங்களா இத? அப்படியா? நீங்க ஏன் போகல? போறதுக்கு தான் கிளம்புனேன். வேலூர்ல ஒரு வேலை இருந்தது. கார் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா நம்ம பஸ் பிரயாணம் எப்படி இருக்குன்னு போயிட்டு வரலாம்னு நான் இருந்தேன். என்னவோ பாருங்க, அது தடப்பட்டு போச்சு. காலையில ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத மறந்தே போயிட்டேனா, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. திரும்பி வந்துட்டேன். இத என்ன சொல்றீங்க? விதிதானே. ஆக்சிடென்ட் வேலூருக்கு அப்பால தானே ஆச்சு. சொல்ல முடியாதுங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சு இருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே. விதியா இல்லையா இது? அப்படிதான் சொல்ல தோணுது. அப்போது திரைகள் சலனிக்க அந்த பெண் உள்ளே வந்தாள். டார்லிங் என்று ஆரம்பித்து சாரி என்று நிறுத்தி கொண்டாள். வசந்தின் கண்கள் சற்று விரிவதை கணேஷ் கவனித்தான். பதுமை போல இருந்தாள் அந்த பெண். இரானிய வகை சிவப்பு, கொஞ்சம் கன்னத்து கீழ் சதையை தவிர மற்றபடி அப்பொழுக்கில்லாத நடன தேகம். உதட்டில் 1 சென்டிமீட்டர் கர்வம், மூக்கில் லேசான தூக்கல். ஜமுனா, இது மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் வசந்த். 2 பேரும் லாயர்ஸ். ஆக்சிடென்ட பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஜமுனா சிங், மை வைஃப். உங்க டான்ஸை நான் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த் அவளிடம். அப்படியா? எப்ப என்றால் கண்களில் நிஜ ஆர்வத்துடன். டிவியில. அது அக்டோபர் மாசம். இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியா? பொய் சொல்றீங்க. இல்லைங்க, நிஜமாவே. ஜமுனா, நீ எவ்வளவு பாப்புலர்னு உனக்கே தெரியாது என்றான் இடையே சிங். அவள் போங்க என்று கூறினாள். வசந்தை நேராக கண்ணோடு கண் சற்று அளவுக்கு அதிகமாகவே பார்த்தாள். நான் கிளாஸ் போயிட்டு வர லேட் ஆகும். நீங்க? நான் 8:30க்கு கிளப்புக்கு போவேன் ஜம். 1 நிமிஷம் என்று கணவனை தனியாக அழைத்தாள். ஓ, கொஞ்சம் இருங்க நீங்க என்று சிங் உள்ளே போக அவள் வசந்தை பார்த்து, நீங்க கூட லாயரா என்று கேட்டாள். ஆமா. அவள் உடுத்திருந்த சல்வார் கமீஸில் நவீனத்துக்கு இடம் கொடுத்து சிற்சில சலுகைகள் கொடுக்கப்பட்டு அது அவள் உடலுடன் ஒட்டி மார்பு துணியின் மென்மையால் கழுத்தின் இரக்கம் தெரிந்தது. டிவி உங்களுக்கு நியாயம் பண்ணலீங்க என்றான் வசந்த். எப்படி சொல்றீங்க? நேர்ல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரினா? மோர் பியூட்டிஃபுல், மச் மோர். தேங்க்ஸ். வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு இது ஆறுதலான வார்த்தை. தமிழ் கூட நல்லா பேசுறீங்க. நான் தமிழ் தாங்க. அவர் தான் ராஜஸ்தான், நான் மெட்ராஸ் தான். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. அப்போது சிங் உள்ளே வர புயல் மாதிரி வார்கிட்டு போயிட்டார் இல்லைங்க என்றால் தன் கணவனை பார்த்து. இவளையா? நான் ஒரு மேரேஜ்ல பார்த்தேன். உடனே தீர்மானம் பண்ணிட்டேன் எப்படியாவதுன்னு. உடனே விருப்பம் என்றாள் அவள். விருப்பம் இல்ல ஜம்மு, லவ். இந்த செக்கு 8:30க்குள்ள வந்துருவியா? டிரைவர் இருக்கானா? இருக்கான். வரேன் வரேன் மிஸ்டர் வசந்த் என்று அவனை பார்த்து வண்ண புகையை போல புன்னகையை பரப்பி விட்டு சென்றாள். ஷீ கேன் சார்ம் எனி ஒன் என்றார் அவர். அவள் போன திசையை பார்த்து, புவர் ஃபேமிலியில இருந்தவ,
சினிமான்னு மெட்ராஸுக்கு வந்திருக்கா. டான்ஸ் கத்துக்க பணம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். அந்த கணமே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். செலவாளி, ஒரு விதமா புயல் காத்து மாதிரி. முணுக்குன்னா சிரிப்பு, முணுக்குன்னா அழுக. ஸ்டில் எ சைல்டு. பிடிவாதம் ரொம்ப அதிகம். வசந்த் உடனே யூ ஆர் ரியலி லக்கி சார் என்று கூறினான். இல்லப்பா, அழகான பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அதுவும் வயசு வித்தியாசத்துல. இது கூட என்னுடைய விதிதான். ஒரே பையன், மூத்த சம்சாரத்துக்கு பிறந்தவன். பேசாம இருந்திருக்கலாம். 48ல கல்யாணம் எதுக்கு? சபலம்தான். ஓகே, என் கவலை எதுக்கு உங்களுக்கு? வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல சார், தேங்க்ஸ், வேண்டாம். வெளியே வந்து காரில் போன போது, பாஸ், அந்த பொண்ணு சாலு. என்னடா சாலுனா? ஓபன் கேஸ்னு சொல்லணும். ஜமுனா சிங் இஸ் அவைலபிள்னு அர்த்தம். பத்மினி, சித்தினி, சங்கினி, அஸ்திதி. ஐயோ, உன் பாஸ் எனக்கு புரியாதுடா. அவ பார்வைய கவனிச்சிங்களா பாஸ்? உதட்ட லேசா கடிக்கிறதும், கண்ணோரத்துல ஒரு கர்வமும், நேரா வெச்ச கண் வாங்காம பாக்குறது, அப்புறம் உட்கார்ந்த போது கால் மேல கால் போட்டுக்கிட்டது. கணிக புத்திரர் சொன்ன 4வது வகை பாஸ் இது. மனசுல இருந்து இனிமையும் புலைவும் இருக்குது பாருங்க. லேசா, ரொம்ப லேசா தான் உறுப்புகளை புலப்படுத்துறா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ரகசியமா என்ன பார்த்தா. அப்புறம் அந்த குரல், விசித்திரமான துணி. அப்பாடி, உன் ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லடா என்றான் கணேஷ். இவள கணக்கு பண்றது ரொம்ப சுலபம்னு சொன்னேன். நீ கணக்கு பண்ணு, கெமிஸ்ட்ரி பண்ணு, என்ன இதுல சேர்க்காத. ஆடுறேன் பாஸ், ஐ ஸ்வை. ரொம்ப அதிசயமா தான் இந்த மாதிரி எல்லாம் சாலுமால் கிடைக்கும். உன்னுடைய பரிபாஷையெல்லாம் நிறுத்திட்டு காதர்பாய் கேச பாரு. காதர்பாய், பாஸ், ஹேவ் அ ஹார்ட். மனுஷன் அப்படியே ஜுரம் வந்தாப்புல சகலமும் ஒரு மாதிரி பசலையா இருக்கேன். இப்ப போய் நீங்க அடைச்சி வாய மூடுறா என்றான் கணேஷ்.